அரசியல் பேசுறியா, வீட்டுல பேசுறியா, நண்பர்களோட பேசுவியா, என்ன மாதிரி அரசியல் பேசுவ, இளைஞர்கள் என்னென்ன அரசியலை பேசணும்னு பொறுத்த வரைக்கும்? சார், ஐ எம் யாசர் அரஃபத். ஐ எம் செகண்ட் பிகாம் ஸ்டூடெண்ட். புதுசா வந்து விஜய் வந்து வந்திருக்காரு. புதுசா இப்ப நான் வந்தா இப்ப ஒரு வீடு கட்டி தருவேன், ஒரு பைக் தருவேன் அப்படிலாம் சொல்றாரு. நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப திமுக ஆல்ரெடி ஆட்சியில இருக்கும்போது நிறைய நான் பண்ணா இப்ப மது நான் மூடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. மதுவோட கடைகள்லாம் மூடுவேன். அப்புறம் நிறைய இங்க கிராம சைட்ல கொடுமையான கொலைகள்லாம் நடக்குது. ஆனா அதெல்லாம் இப்ப எந்த போலீஸுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் தெரியல. ஏன்னா இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தா இப்ப திமுக ஆல்ரெடி ஆட்சியில இருக்கும்போது இதெல்லாம் ஏன் செஞ்சான்னு தெரியல. ஏன்னா இப்ப ஆட்சியில இருக்கும்போது அவங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா இது டிவிக்கு ஆட்சிக்கு வந்தானா கண்டிப்பா புதுசா வரவங்க ஏதாவது அதிகமா செய்வான்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு இப்போ வந்தாங்கன்னா, ஏன்னா இப்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா இப்ப ஏன்னா அவங்க சரி அதிகமான கூட்டம் வருது. ஏன்னா படத்தை பார்த்துட்டு வரல. ஏன்னா இவர் செய்வாரு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இவங்க செய்வாங்க கண்டிப்பா. டிவிக்கு இந்த தடவை ஆட்சிக்கு வந்தா இப்படி ஏதோ புதுமையா ஏதாவது செய்வாங்க அப்படி ஒரு நம்பிக்கை சார். அவர் எனக்கு வந்தா செய்வாரு எல்லாம் ஓகே, இதெல்லாம் செய்வார் அது செய்வார் எல்லாம் ஓகே. பட் மாணவர்களுக்கு அரசியல் புரிதல் வேண்டுமா வேண்டாம், அதுதான் கேள்வி. சிம்பிள், எஸ் ஆர் நோ? கண்டிப்பா வேணும் சார். ஏன்னா ஒரு ஓட்டுல ஒரு கட்சி ஜெயிக்கவும் முடியும், தோக்கவும் முடியும். அதே மாதிரி நம்மளால எந்த ஒரு கட்சி சரியா தேர்ந்தெடுத்து போறோமோ அந்த கட்சி நம்மளுக்கு நல்லா செஞ்சா கண்டிப்பா நம்ம இந்த ஆட்சி நல்லா நடக்கும். ஏன்னா திமுக இப்ப ஆட்சியில இருக்கும்போது இந்த தமிழ்நாடே இப்ப கடல்ல இருக்குது. இப்ப டிவி நியூஸ்ல எல்லாம் போறாங்க, அதிகமா கடல்ல இருக்காங்கன்னு போறாங்க, பல லட்ச கோடிகள் கடல்ல இருக்காங்கன்ட்டு. அதுவே இப்ப கடன் இப்ப ஏறுமா இறங்குமா, இதுல யார் ஓட்டு போறது மூலியமா தான் அது தெரிய வரும் இப்ப. அதான் சார். நீங்க நினைக்கக்கூடிய நபர் ஆட்சிக்கு வந்தா எல்லாத்தையும் சரி செஞ்சுருவாரு நம்பிக்கை இருக்கா? எப்படி சரி செய்வாரு, அதுக்கான திட்டங்கள் இருக்கா? அதை பத்தி யாராவது யோசிச்சிருக்கமா? இன்னும் அதை பத்தி எதுவும் சொல்ல நான் பாக்கல சார். அப்புறம் எப்படி என்னோட ஓட்டு அதன் அடிப்படையில் அவருக்கு இருக்கும் நம்ம பேச முடியும்? இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சில விஷயங்களை செய்யல, அவங்க மேல சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். ஆண்ட கட்சி ஆள கட்சி யாரா இருந்தாலும் சரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறோமா, பூசாவரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றோமா, மாற்று கருத்து இல்ல. ஆனா எப்படி செயல்படுத்துவாங்க, அதற்கான செயல்முறை திட்டங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னு என்னைக்காவது நம்ம யாராவது யோசிச்சிருக்கோமா, கொஸ்டின் பண்ணிருக்கோமா? ஆமா சார், கண்டிப்பா கொஸ்டின் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒரு கட்சி இப்ப புதுசா செய்வானாங்கன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் ஸ்லாங் அவங்க பேசுறதுலே தெரிய வரும். ஏன்னா இப்ப டிவிக்கு கட்சி விஜய் பேசுறதே தெரியுது. நான் வந்தேன்னா இது செய்வேன், கண்டிப்பா உறுதியா செய்வேன். ஒரு பேச்சுல ஒரு உறுதியா சொல்றாரு. ஓகே ஓகே.